அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான 2ஆம் தவணை அகவிலைப்படி உயர்வு எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு, எப்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவலையும், அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்படக்கூடிய புதிய சம்பள கணக்கீடு அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அவர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது. அகவிலைப்படி அதிகரிப்பு தான் அந்த குறிப்பிட்ட செய்தி. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தை 3% உயர்த்தி வழங்கக்கூடும் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தற்போது அகவிலைப்படி 50% உள்ளது. ஸோ அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி 53% அதிகரிக்கும். இது மொத்த ஊதியத்தில் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தும். சமீபத்தில் ஜூன் 2024ற்கான ஏஐசிபிஎன் குறியீடு எண்கள் வெளியிடப்பட்டன. ஸோ இதன் அடிப்படையில் டிஏ ஹைக் குறித்த தெளிவு தற்போது கிடைத்திருக்கு. ஸோ டிசம்பர் 2023 முதல் ஜூன் 2024 வரை சிபிஐ-IW 2.6 புள்ளிகள் உயர்ந்துள்ளது. ஸோ இது 138.8 இருந்து 141.4 ஏற்றம் கண்டுள்ளது. இதன் விளைவாக அகவிலைப்படி உயர்வின் சதவீதம் 50.28%இலிருந்து 53.36% உயரும். ஸோ அகவிலைப்படி 3% அதிகரித்தால் ஊழியர்களோட சம்பள உயர்வு கணக்கீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு மத்திய அரசு ஊழியரோட அடிப்படை சம்பளம் 18,000 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஜூன் மாதம் திருத்தத்திற்கு பிறகு 3% டிஏ உயர்வால் அவரோட மொத்த சம்பளம் ரூபாய் 540 அதிகரிக்கும். அதாவது 3% கணக்கு போட்டோம்னா 540 அதிகரிக்கும். ஸோ இந்த அதிகரிப்பு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 6,480 ரூபாய் அதாவது 18,000ல் 50% அப்படிங்கிறது 9,000. ஸோ அதுபோக இந்த 3% பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6,480 ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதுவே 56,900 அடிப்படை சம்பளம் பெறும் பணியாளர்களுக்கு டிஏ உயர்வு மூலம் மாதம் பார்த்தீங்கன்னா 1,770 ரூபாய் கிடைக்கும். ஆண்டு சம்பளமாக 20,480 ரூபாய் அல்லது 84 ரூபாய் இந்த அளவில் உயரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அகவிலைப்படி இந்த முழு தொகையும் கணக்கிடும் பொழுது அந்த தொகை அனைத்துமே உங்களுக்கு மிக உயரியதாக இருக்கும். ஸோ இந்த உயர்வு பணவீக்கம் மற்றும் விலைவாசியால் அவதியில் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். இந்த உயர்வுக்கு பின்னர் 7வது ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் சம்பளம் பெறும் ஆயிரக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். ஸோ அகவிலைப்படி கணக்கீடு, ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த டிஏ கணக்கீடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாவாட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா டிஏ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கடந்த 12 மாதங்களில் ஏஐசிபிஎனோட சராசரி, அதுக்கப்புறம் இன்ட்டு 2001 அடிப்படை ஆண்டு ஈக்குவல் டு 100 மைனஸ் 115.76 டிவைடட் பை 115.76 இன்ட்டு 100 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூகுள்லேயே டைப் பண்ணி ஜஸ்ட் அகவிலைப்படி கணக்கீடு அல்லது டிஏக்கான கால்குலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா அதற்கான விளக்கத்தோடு அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்ன இந்த மேலுள்ள கணக்கீடு பிரகாரம் தான் உங்களுக்கு வேல்யூஸ் வரும்.